ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன் அண்ட் பியூட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா விதவிதமான ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். பார்ட்டிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டு போகலாம். குழந்தைகளுக்கு போடலாம். டிஃப்ரெண்ட்டான கொண்டைகள் போடலாம். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விதவிதமான ஹேர் ஸ்டைல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போட்டவுடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இது ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான். மேலே கொஞ்சமாக முடி எடுத்து 3 கால் சடை போட்டு அதை லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு அதை கொண்ட மாதிரி மேலே சுற்றி கொண்ட ஊசியை வச்சு நீங்கள் குத்திக்கோங்க. அடுத்து இந்த சைடு கொஞ்சமாக முடி எடுத்து 3 கால் சடை, இது 3 வகுடா இந்த மாதிரி எடுத்து 3 ஜடை போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 3 ஜடை போட்டு வச்சுக்கோங்க. 3 கால் ஜடை 3 டைம் போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 இருக்குது. இந்த சைடு இருக்கிறத ரவுண்ட் ஷேப்பில் கொண்டே சுற்றி வச்சு விடுங்க. அதே மாதிரி அடுக்கடுக்காக வச்சு விடுங்க. இந்த சைடு இருக்கிறத அதுக்கடுத்து ஒரு ஜடை எடுத்து இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சைடு இருக்கிறதையும் எடுத்து இப்படி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு நாட் போட்டு விட்டுக்கோங்க, லப்பர் பேண்ட் வச்சுட்டு. அடுத்து இந்த சைடு இருக்க ஜடையை எடுத்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு வி சேஃபில் கொண்டு வந்து கீழே இருக்க முடியை நான் வளைச்சி வச்சுட்டேன். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பூ வைக்கலாம், குண்டூசி வைக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான கொண்டை தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. இப்போ நம்ம ஹேரை ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் மேலே முடி எடுத்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு 3 கால் சடை போட்டுக்கிறேன். இந்த சைடு போட்டுட்டு அதே மாதிரி 2 வகுடா எடுத்து போட்டிருக்கோம். அதை 3 கால் சடையை ரெண்டையுமே இப்படி சுருட்டி விட்டுக்கோங்க. 2 ஜடை போட்டிருந்தோம் இல்லையா, அதை சுருட்டிட்டு மேலே ஃபஸ்ட்டு நம்ம கொண்ட மாதிரி போட்டு விட்டுக்கலாம். சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றிட்டு அதில் ஒரு குண்டூசி வச்சு குத்திக்கோங்க. அடுத்து நம்ம இந்த சைடு கொஞ்சமாக முடி எடுத்து நம்ம ஃப்ரெஞ்ச் பாட்டுக்கு பின்னுவோம்ல, எடுத்து பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து பின்னுங்க. இந்த முடியோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இந்த சைடு பின்னியாச்சு. பின்னிட்டு கொஞ்சோண்டு முடி எடுத்து சுற்றி விடுங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலு நீங்கள் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு டெக்கரேட்டிவாக போட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து பின்னிட்டு லேசாக அந்த முடியை இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி கொண்டையாக சுற்றி விட்டுக்கோங்க. அப்புறம் கீழே 2 சைடும் எடுத்துகிட்டு 3 கால் சடை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் மேலே கொண்டு போய் சுற்றி விடுங்க. இது பார்க்கவே உங்களுக்கு அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு. அடுத்து நீங்கள் இதே மாதிரி அந்த கீழே இருக்க மிச்சம் முடியும் பின்னிக்கோங்க. பின்னிட்டு இதை சுற்றி விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு போட்டுக்குவாங்க. எல்லாருமே என்ன எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரியவங்களும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இப்போது இந்த ஹேர் ஸ்டைல் குழந்தைங்களுக்கு இஷ்டமான ஹேர் ஸ்டைல், போனிடெயில் ஹேர் ஸ்டைல் தான் சொல்ல போகிறேன். இதை நம்ம ஹேரை இந்த மாதிரி 3 கால் சடை அந்த சைடு போட்டோம். அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க. இது ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை நீங்கள் போனிடெயில் மாதிரி கீழே கொண்டு போய் ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு மேலே கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு நீங்கள் 3 கால் சடை போட்டு அதை லைட்டாக கையை வச்சு இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஒரு பூ மாதிரி நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி கீழேயும் 3 கால் சடை கொஞ்சம் முடி எடுத்து நீங்கள் பின்னிட்டு இழுத்து விட்டுட்டு பூ மாதிரி இந்த மாதிரி வைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம போட்டுடலாம். அடுத்து நீங்கள் டெக்கரேட்டிவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எந்த ஒரு டூல்ஸையும் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். சிம்பிளாகவும் போட்டலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இது ரொம்ப கிராண்டாகவும் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனீங்கனாலும் போட்டு போகலாம். இப்போ மேலே கொஞ்சமாக முடி எடுத்து நம்ம நல்ல ஒரு கல் கிளிப்பு அவங்ககிட்ட இருக்க கிராண்டாக இருக்க கிளிப் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடு நான் கொஞ்சம் பின்னிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் ரைட் சைடும் பின்னிட்டு இப்போ நம்ம ஹேர் டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 30 ரூபீஸ்க்கே சீப்பு எல்லாமே கிடச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே விட்டு கொஞ்சம் முடி எடுத்து நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் உங்களுக்கு ஹேர் ஸ்டைலு. இந்த மாதிரி ஜடைக்குள்ளே ஃபஸ்ட்டு விடணும். அப்புறம் கொஞ்சம் முடி எடுத்து இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே வெளியேறிடும் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்க. இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு பேண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்படியே ஃப்ரீ ஹேராக விடலாம். அதுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் முடி அந்த கீழே விட்டுருக்கோல எக்ஸஸ் முடி, அந்த முடியெல்லாம் எடுத்து பின்னி இந்த 2 சைடும் நாங்கள் பூ மாதிரி வைக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 சைடு ஒரு அழகான பூ நமக்கு கிடச்சிருச்சு. அது கீழே இருக்க முடியலையும் அதே மாதிரி பின்னி நடுவில் ஒரு
பூ வைக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கு மேலே நாங்கள் 4 கால் ஜடை போடுறோம். இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பூரான் சடைன்னு சொல்லுவாங்களே, அதை போட்டுட்டு நல்லா நீங்கள் டெக்கரேட்டிவாக நான் கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி கல் கிளிப்பு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஹேர் வந்து ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பொண்ணுக்கு கூட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு விடுங்க. நீங்களும் போட்டு பாருங்கள். அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இப்போ இந்த ஜடையும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். இப்போ 3 கால் ஜடை தான் நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு 3 வகடா எடுத்து நம்ம பின்னி இந்த மாதிரி விட்டுக்கணும். அதை வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து அந்த கீழே விட்டுருக்க முடியல பின்னி அழகாக மேலே ஒரு பூ மாதிரி வச்சு விடுவோம். அதே மாதிரி இங்கிட்டு இருக்க முடியையும் எடுத்து இந்த சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. அதே மாதிரி கீழே கொஞ்சமாக முடி எடுத்து பின்னுறோம். பின்னிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி கூட ஆட் பண்ணி கீழே இருக்க எக்ஸஸ் முடி இருக்கு இல்லையா, அது கூடயே ஜாயின் பண்ணி நம்ம பின்னிட்டு வரோம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னிட்டு ஒரு யூ ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதை வந்து அப்படியே இழுத்து நம்ம வந்து ஒரு ஹேர் பின் இல்லாட்டி ஹேர் கிளிப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். குண்டூசி, பூ, நம்ம ரோஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் வச்சு நம்ம பண்ணிட்டோம். இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைலும் நீங்கள் சீக்கிரமாகவே பார்க்கலாம். பார்க்க நல்லா கிராண்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போட்டுடலாம். மேலேருந்து கொஞ்சமாக முடி எடுத்து நீங்கள் 3 கால் ஜடை போட்டுட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிளிக் போட்டு அதே மாதிரி 2 ஜடை 3 ஜடை இந்த 3 சைடும் எடுத்து நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்கி போட்டுட்டேன். அதுக்கடுத்து 2 சைடு இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. மேலே எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஜடையை கீழே எடுத்து கொண்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து லப்பர் பேண்ட் போட்டு விடுங்க. அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்க முடியை வந்து நம்ம பின்னிக்கிறோம். இந்த சைடும் 3 கால் ஜடை, இந்த சைடும் 3 கால் ஜடையை போட்டுட்டு அதை வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு விட்டுறலாம். அடுத்து கீழே வந்து அழகாக நீங்கள் மடித்து ஒரு ஹேர் பின் வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் கிராண்டாகவும் சிம்பிளான ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஹேர் ஸ்டைல் போட்டு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஒரு போடுவாங்க. அடுத்து ஒரு பார்ட்டி ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போடலாம். போனி டெயில் போட்டு நம்ம பூ வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னி 2 பூவும் மேலே வச்சுட்டேன். அதுக்கடுத்து கீழே இருக்க முடியை வந்து 3 கால் ஜடை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போனி டெயிலில் இருக்க முடியை எடுத்து பின்னி அதை வந்து மேலே அப்படியே சுற்றிக்கோங்க. சுற்றி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹேர் பின் குத்தி விடுங்க. இது பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் சீக்கிரமாகவும் போடலாம் இந்த ஹேர் ஸ்டைலு. அதுக்கடுத்து நீங்கள் பூ வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி பூ கூட நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஹேர் ஸ்டைல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இதை நீங்கள் குழந்தைகளுக்கும் போட்டு விடலாம், பெரியவங்களுக்கும் போட்டு விடலாம். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாகவும் லுக்காகவும் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாகவும் டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் போகலாம். மேலே வந்து நீங்கள் ஒரு ஹேர் கிளிப் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக முடி எடுத்து அதுக்கடுத்து 3 கால் ஜடை போட்டு பின்னிக்கோங்க. அடுத்து ஹேர் டூல் யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த மாதிரி டூலை வந்து அந்த ஜடைக்குள்ளே சொருகி விடுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி முடி எடுத்து பின்னி விடுங்க. இது ஒரு அழகான கட்டமாக உங்களுக்கு அழகாக சூப்பராக தெரியும். இந்த சைடும் அந்த சைடும் 2 சைடும் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் முடி எடுத்து பின்னிக்கோங்க 3 கால் ஜடை. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நீங்கள் ஹேர் டூல் வச்சு இழுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இது சூப்பரான கட்டமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைடு கொஞ்சமாக முடி எடுத்துக்கோங்க. எடுத்து பின்னிட்டு இந்த மிச்சம் முடி இருக்கு இல்லையா, அந்த ஹேர் டூல் வழியாக இழுத்த முடியை எடுத்து ஜாயின் பண்ணி நம்ம பின்னணும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குல்ல இந்த கட்டம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் அந்த ஹேர் டூல் வழியாக இழுத்த முடி எடுத்து ஜாயின் பண்ணி நம்ம பின்னுறோம். கொஞ்சமாக முடி எடுத்து அதுக்கடுத்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கிறோம். அடுத்து கீழே வந்து நம்ம வந்து ஜடை பின்னுறோம். நீங்கள் பூரான் ஜடை கூட போடலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஜடை இந்த மாதிரி போட்டுட்டு பேண்டோ அல்லது கிளிப்போ வச்சு விடுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி குண்டூசி வச்சிங்கன்னா எவ்வளோ பார்க்க அழகாக லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. கிராண்டாகவும் தெரியுது. ஆனால் சிம்பிளாக நம்ம சீக்கிரமாகவே நம்ம பின்னிட்டோம். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்களும் போட்டு பாருங்கள். அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இது ஒரு அழகான கொண்டை, பொன்டெயிலில் போடுற கொண்டை. இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே கொஞ்சமாக நம்ம முடி எடுத்துட்டு அதை வந்து நம்ம பின்னி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின்னிக்கோங்க. கீழே வந்து ஒரு போனிடெயில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இந்த சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி விட்டுருக்கோம். அதை வந்து நம்ம இந்த சைடு எடுத்துருக்க முடியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி பின்னிட்டு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டு இருக்க முடியை வந்து
பின்னி பின்னி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ஜாயின் பண்ணி பின்னிக்கோங்க. அதுக்கடுத்து இதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், இந்த ஜடையெல்லாம். அதுக்கடுத்து நம்ம கீழே வந்து ஒரு போனி டெயிலுக்கு கொஞ்சம் முடி விட்டுருக்கோம் இல்லையா, அதில் போனி டெயில் போட்டு ஒரு பேண்டு, லப்பர் பேண்டு இந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய பேண்டாக இருக்க மாதிரி போட்டுட்டு சுற்றி அந்த முடியை விட்டுட்டு கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு அப்போ மேலே இருக்க முடியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு முடியாக எடுத்துக்கோங்க. எடுத்து சுற்றி விடுங்க. கீழே வந்து அழகாக இந்த மாதிரி ஃப்ரீ ஹேராகவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பஃப்பாக அழகாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு பூ வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் டெக்கரேட்டிவ்க்காக இந்த மாதிரி காகித பூ அந்த மாதிரி வைக்கிறோம். அதுக்கடுத்து குண்டூசி வச்சு விடுங்க. இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க, நீங்களும் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்க கிராண்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போட்டுடலாம் வாங்க. இப்போ இந்த சைடு கொஞ்சமாக முடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் முடி எடுத்து போனி டெயிலுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கி விட போகிறோம். முறுக்கி எடுத்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கோங்க. 2 முடியாக வகர்ந்து எடுத்து அதை இந்த மாதிரி கையில் வச்சு முறுக்கிட்டு இங்கிட்ட எடுத்த முடியோடு ஜாயின் பண்ணி நம்ம விடுறோம். லப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கி எடுக்கணும். அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு பார்க்குறதுக்கு. இல்லை நீங்கள் பின்னி விடணுமாலும் பின்னி விடலாம். முறுக்கி நாங்கள் விட்டுருக்கோம். ரொம்ப அழகாக அந்த மாதிரி இருக்கும். இப்படி எடுத்துகிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணி கலராக லப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா அது ஒரு அழகாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் கலராக லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பண்ணி விடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் ஜடை போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி நாங்கள் ப்ளெயினாக விட்டுருக்கோம். கீழே நீங்கள் மடக்கி விடணுனாலும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி விதவிதமான ஹேர் ஸ்டைல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ரெட்டு ஜடை மாதிரி குழந்தைங்களுக்கு போடுற ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்கலாம். இப்போ காலேஜ் பிள்ளைங்க கூட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடுங்க. இப்போ மேலேருந்து 2 சைடும் பின்னிட்டு லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து அந்த முடியை எடுத்து தான் நம்ம கீழே வந்து இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி அந்த முடி எக்ஸஸ் இருக்க முடியையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இப்போ கீழே வந்து நமக்கு ரெட்டை ஜடையாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் நம்ம கிளிப் வச்சுக்கலாம். நம்மளுக்கு விதவிதமாக எப்படி உங்களுக்கு டெக்கரேட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஹேர் ஸ்டைல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு. இந்த சிம்பிள் அண்ட் சூப்பர் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஹேரை ரெடி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி விட்டுருக்கேன். இந்த சைடும் முடி எடுத்துட்டு அதை வந்து 3 பின்னல் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த சைடும் முடி எடுத்திருக்கேன், இந்த சைடும் முடி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கிளிப் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இந்த மாதிரி 2 சைடும் எடுத்துகிட்டு ஒரு கிளிப் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து பூரான் சடை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போட்டு விடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் ரிச்சாகவும் இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி பூரான் சடை 4 கால் சடை போட்டால் அவ்வளோ ரிச்சாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடுத்து டெக்கரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜடை நம்ம போடும்போது இந்த மாதிரி கல் கிளிப்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாகவும் பார்க்க லுக்காகவும் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கனாலும் சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம். குழந்தைங்களுக்கும் போட்டு விடலாம், நீங்களும் போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக ஹேர் ஸ்டைல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் சிம்பிளாக நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி மேலேருந்து முடி எடுத்துகிட்டு பின்னி எடுத்துக்கலாம். 3 கால் ஜடை தான் நார்மலாக நம்ம போடுற ஜடை. அதுக்கடுத்து கொஞ்சமாக உச்சி வகையில் கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு பின்னிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் முடி எடுத்து கொஞ்சமாக பின்னிக்கோங்க. 3 கால் சடை 3 பக்கம் நம்ம இந்த மாதிரி பின்னி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சுருட்டி கொண்டு போய் பூவை போல் இந்த மாதிரி பூ வச்சுக்கலாம் உச்சியில். அதுக்கடுத்து இந்த சைடு நம்ம பின்னிருக்கதை கீழே கொண்டு வந்து பூ வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த சைடு கொண்டு வரதை இந்த சைடாக கொண்டு வந்துக்கலாம். இந்த சைடும் நடுவில் ஒரு பூ இருக்க மாதிரி பார்த்துக்கணும், அழகாக இருக்கும். அதுக்கடுத்து கீழேருந்து முடி எடுத்துகிட்டு வந்து பின்னி ஒரு ரவுண்டு சேஃபாக கொண்டு வந்துட்டு அதை சுற்றி ஒரு ஹேர்பின் வந்து குத்திக்கலாம். அதுக்கடுத்து கீழேருந்து இந்த சைடு நம்ம ஒரு அழகாக பண்ணுறதுக்காக இப்படியும் கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு பின்னிக்கிறோம். இந்த மாதிரி 3 டைமாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், வரிசையாக அழகாகவும். இந்த 3 பூ வச்சுருக்கோம்ல அதில் வந்து நல்லா ஒரு அழகாக டெக்கரேட்டிவாக வச்சுட்டு நான் குண்டூசி அடுத்து சுற்றியும் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. விதவிதமாக இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம சேனலில் பார்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் போட்டு விடுங்க. அடுத்து ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்பிளான ஹேர் ஸ்டைல் எப்படி போகலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேரில் கொஞ்சமாக அந்த சைடில் முடி எடுத்து இங்கே லப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்து இந்த சைடில் முடி எடுத்து
பின்னி வச்சுக்கோங்க. சைடாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னிட்டு இந்த முடிகளை ஒவ்வொன்றா எடுத்து ஜாயின் பண்ணி இந்த ஜடையோடு ஜாயின் பண்ணி விட்டு பின்னுங்க. அடுத்து கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து வரிசையாக 3 கால் ஜடையை போட்டு விடுங்க ஒவ்வொரு சைடும். இப்போ கீழேருந்து மேல் வரிசை அந்த மாதிரி வர மாதிரி அழகாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து நான் பூ வச்சு குண்டூசி வச்சு டெக்கரேட் பண்ணுறோம். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். மேலேயும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க. விதவிதமான ஹேர் ஸ்டைலு. அடுத்து ஒரு அழகான கொண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போட்டு போனீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் உங்களை தான் பார்த்து கேட்பாங்க. இப்போ போனிடெயில் போட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு பேண்ட் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கிளிப் போட்டுட்டேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முடியை எடுத்து சேர்த்து ஜாயின் பண்ணி பின்னிட்டே வாங்க. கொஞ்சம் முடி எடுங்க, இந்த சைடு சேர்த்து பின்னுங்க. இந்த மாதிரி பின்னிட்டு லாஸ்ட் வரைக்கும் சேர்த்து பின்னிட்டு வந்தாச்சு. இதை வந்து அப்படியே சேர்த்து நம்ம வந்து கொண்டையாக சுற்றி விட்டுட்டு ஒரு ஹேர்பின் வச்சு குத்திக்கோங்க. நமக்கு அழகான கொண்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அழகான கிளிப் இருந்துச்சு வைக்கிறோம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பூ வச்சு விடுங்க. அழகாக கனகாம்பரம், மல்லிகைப்பூ இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போட்டு விடுங்க. விதவிதமான ஹேர் ஸ்டைல் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.